ஆனால் நம்முடைய பள்ளியின் மீது வைத்திருக்கின்ற கருத்தையின் காரணமாக அவர் என்னை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு இதற்கு முன்னே நானும் தலைமை ஆசிரியரும் அவர் இல்லத்துக்கு சென்று நாங்கள் கூப்பிட சென்றோம். குடும்பமாக அவர் சொல்லி அழைத்திருந்தோம். அங்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் இன்று மட்டும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சுதந்திர தினங்களிலே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். இந்த நேரத்தில் வந்தார்கள். இந்த இளைய சமுதாயத்தினுடைய விடிவெளிகளாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டும். உங்களை போன்று நாங்கள் இருந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது இந்த நிலைக்கு உருவாகும் காரணம் கல்வி என்ற செல்வத்தை பெற்று அறிவு என்ற ஆயுதத்தை கையில் இருப்பதனால. அறிவு என்ற ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். நம்முடைய சுதந்திர நாட்டை சுதந்திர நாடாக நாம் பாதிக்க வேண்டும் என்றால், நாட்டு பற்று மொழி பற்று இருக்க வேண்டும் என்றால் அறிவில் வளர்ச்சி அடைய வேண்டும். அப்படி அறிவு வளர்ச்சிக்கு நமக்கு ஒரு உந்துகோலாக ஒரு எடுத்துக்காட்டாக என்னுடைய தலைவர்கள் விளங்குகிறார் என்றால் ஐயமில்லை. இப்பொழுது கொடிப்பாடல் அவர்கள் உங்களுக்கு நல்வரை வாக்குவார். தேங்க்யூ சார். குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, லாஸ்ட் டைம் வர முடியல. இந்த டைம் நான் மட்டும் தான் வந்திருந்தேன். யோசிக்கிறது அப்பா அம்மாலாம் பார்த்துருக்கேன் சொல்லிட்டு அப்புறம் சார் கால் பண்ணாங்க. மிஸ் பண்ணிட்டேன். நான் கேரளாவில் இருந்தேன். சரி, மிஸ்டு கால் அங்கே வந்து எடுக்கல, டவர் எடுக்கல. அப்புறம் கால் கிடைச்சோடனே அப்புறம் மறுபடியும் சார் கூப்பிட்டு கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். இப்போ கொஞ்சம் ஹரிபரி இன்னொரு ஃபங்க்ஷனை அக்செப்ட் பண்ணிட்டேன். கிளம்பணும். நான் கண்டிப்பாக உங்களை 2 வீக்ஸ் இங்கே இருப்பேன். நான் போகிறதுக்கு முன்னாடி மட்டும் வந்து பார்க்குறேன். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் இதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இங்கே படித்தாலே போதும். இதுவே அதிகமான படிப்பு தான் உங்களுக்கு. ஸோ நல்லா படிங்க. நான் சிலம்பரை கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் பொன் ஸ்கூல் போயிட்டு அப்புறம் கோயம்புத்தூரில் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் டிசிஎஸில் ஒர்க் பண்ணேன் 6 இயர்ஸ். அப்புறம் யூஎஸ் போய் இப்போ 14 வருஷம் ஆகிடுச்சு. சரியா? ஸோ உங்களுக்கெல்லாம் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். நான் இன்னொரு டைம் வர்றேன் போகிறதுக்கு முன்னாடி. சரியா? ஸோ நீங்களும் நல்லா படிங்க. குட்டீஸ் எல்லாம் ஹாப்பியாக படிங்க. உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண நாங்கள் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் சார் இருந்தார். உங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட்டாக நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது சரி, இப்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்கள் தாராபுரத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு ஊரிலே நூலகத்தை திறக்கப் போகிறார். இங்கு வெளியேற்றினார் அந்த நூலகம். ஒரு நூலகத்தை உருவாக்கினால் 1000 நூலகங்களை திருத்த முடியும். ஒரு பள்ளிக்கூடம் உருவானால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படும். அப்படிப்பட்ட தத்துவத்தோடு இன்று அறிவு களஞ்சியமாய் விளங்குகிற ஒரு நூலகத்தை திறக்க சொல்வதனால் நம் இடத்திலிருந்து விரைவு பெறுகிறார். கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சுதந்திர ஊர்வலம் இவையெல்லாம் தலைமை பொறுப்பேற்று பிரபு அவர்கள் நடத்துவார்கள். ஆகினால் அவர் இந்த நேரத்திலே நம்முடைய பணியை போல இந்த நேரத்திலே நூலகம் திறக்க செல்வதால் நம்மிடத்தில் இருந்து சொல்கிறார். மிகவும் உற்சாகமாக இன்னும் ஒரு முறை நான் நிச்சயமாக இந்த பள்ளிக்கு வருவேன், உங்களை பார்ப்பேன் என்று சொன்ன அந்த நல்ல உள்ளத்திற்கு நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் நிர்வாகிகள் அனைத்தோரும் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நெஞ்சார வாழ்த்தி வழங்கி நன்றி செலுத்துகிறேன்.
இல்லை வந்துடுறேன், லேட் ஆகிடும், வெயிட் பண்ணுறாங்க. நம்ம பகுதியிலிருந்து அமெரிக்காவில் ஒரு பொறியாளர் இருக்காரு. உங்கள் நம்பர்லாம் வாங்கிக்கிறேன். சரி. நான் 4 o'clock மறுபடியும் வரேன். சரி, அதே மட்டும் தான் பேசி அதுக்கப்புறம் ஒன்று உங்கள் நம்பர் சரி வரேன் மேடம், வரேன். கை வச்சுங்க சரி நீங்கள் அவருக்கு அனுப்பிடுவோம். கை வச்சுங்க